குறிப்பாக வந்து கவிராத்திரி என்று ஒன்று நடத்துவார்கள். கவிராத்திரி கவிராத்திரின்னா அதாவது இந்த உருது கவியரங்கத்துக்கு முஷாயிரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முஷாயிராங்கிறது இரவு நேரத்தில் தான் நடக்கும். அப்போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த முஷாயிரா இரவு நேரத்தில் நடத்துகிற மாதிரி நம்ம ஏன் கவியரங்கத்தை, தமிழ் கவியரங்கத்தை இரவில் நடத்தலாமேன்னு சொல்லி அதுக்கு கவிராத்திரின்னு பேர் வைத்து நடத்தினாங்க. அதில் பல சிறப்பான கவிஞர்கள் உருவாகினாங்க. அதில் குறிப்பாக நான் சொல்லணுன்னா கவிஞர் அறிவுமதியை சொல்லலாம். அவர் வந்து வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி மாணவர் தான். அவர் வந்து இந்த கவிராத்திரியில் கவி பாடியவர் தான். பிறகு இன்று பெரிய ஒரு மக்களால் மதிக்கக்கூடிய ஒரு கவிஞராக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய வடார்காடு மாவட்டம், இன்றைக்கி வேலூர், திருப்பத்தூர் என்று 2 மாவட்டங்களாக பிரிஞ்சு, ராணிப்பேட்டைன்னு 3 மாவட்டங்களாக பிரிஞ்சிருக்கு. அந்த சைடில் திருவண்ணாமலை மாவட்டம் இருக்குது. இங்கே உள்ள மக்கள் வந்து என்னென்னா அவர்களுடைய அந்த தமிழ் பேசக்கூடிய பாங்கு, அந்த தமிழ் நடையில் கொஞ்சம் வந்து சற்று வேறுபாடு இருக்கும். ஆனால் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தலைமையில் இந்த தமிழ் துறை செயல்பட்டதன் மூலமாக மிக சிறப்பான முறையில் பல கவிஞர்களையும் பல எழுத்தாளர்களையும் அந்த பேச்சு வழக்கில் சிறப்பான முறையில் ஒரு தூய தமிழை பேசக்கூடிய பாங்கும் உருவாச்சு அப்படின்னு நான் சொன்னால் மிகையாகாது. அதே மாதிரி எங்களுடைய கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறையும் மிக சிறப்பான முறையில் பல பணிகளை வந்து செஞ்சுருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த பாரம்பரியம் வந்து தொடருது. தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் வரலாறு இதை பற்றி ஒரு பெரிய யுஜிசி, அதாவது பல்கலைக்கழக மானிய குழு உடைய ஆதரவில் ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கம், அதில் மிக சிறப்பான ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் கூட பதிப்பிக்கப்பட்டிருக்கு.